ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இந்த மாதிரி நெட் ஃபினிஷ் இருக்கும்போது உள்ள லைனிங் தெரியாமல் நம்மளோட ஸ்கின் தெரிகிற மாதிரி எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு எப்பயும் போல் நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு கீழே அந்த வி ஷேப் இருக்குல்ல, அதுலேயே நம்ம எப்பயுமே பீட் இருந்தால் தச்சு திருப்புவோம்ல, அதே மாதிரி கீழே தச்சு திருப்பிட்டேன். திருப்பினதுக்கப்புறமா உள்ள நார்மலான ஃபினிஷிங் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே முக்கோண ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்புக்கு லைட்டாக மேலேயே ஸ்ட்ரெயிட்டாக மேலே வச்சுக்கிட்டேன். கீழே மட்டும் அந்த அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கே நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு மேலே இந்த இடத்த கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஓரத்தை ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ண போகிறோம். இது மட்டும்தான் இங்கே பண்ண போகிறோம். மேலே இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாகவும் கீழே இருக்கிற இடத்த வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நான் கொண்டுட்டு வர போகிறேன். அதனால் ஒத்தையா நூல் மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன ஊசி இருக்கும்ல, பொடியான ஊசி, அதை எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நெட்டு மேலே தையல் விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த நூல் வந்து வெளியில் வந்துடும், முடிச்சலாம். அதனால் முடிச்சு போடுற இடத்த மட்டும் துணி மேலே முடிச்சு விழுகிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம எப்பயும் ஹெம்மிங் பண்ணுவோம்ல ப்ளவுஸுக்கு கையெல்லாம், அதே மாதிரி துணியை ஓரத்தை மடித்து ஹெம்மிங் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அதில் வந்து நெட்டோட ஃபினிஷிங் வந்து இதே மெத்தட் தான் நீங்கள் நெக்குக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்.